உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உன்னாலதான் இன்னைக்கு என் புள்ள ஜெயில இருக்கான். Everybody is wrong. எந்த ஒரு நல்ல மனுஷனும் ஜெயிலுக்கு போனா இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவான். எங்க ஃபேமிலில அதிகபட்சம் டாக்டர்ஸ் தான் ஆயிருக்காங்க. ஆனா நீ என்னோட புள்ளைய கிரிமினல் ஆக்கிட்ட. என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். என்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். டாக்டர் சிவா என்னாலதான் இப்ப இங்க வந்திருக்காரு. நீங்க என்ன எவ்வளவு திட்டணும்னு நினைச்சாலும் திட்டிக்கலாம் அங்கிள். ஆனா இப்ப இல்ல. முதல்ல டாக்டர் சிவா இங்க இருந்து வெளியே வந்துட்டோம். இவர் என்னாலதான் இங்க வந்தாரு. அதனால நானே அவரை வெளியே கொண்டு வந்துடுறேன். நான் ப்ராமிஸா சொல்றேன் அங்கிள். நான் காலையில இருந்து இங்க இருக்கேன். என்னாலயே எதுவும் முடியல. உன்னால என்ன பண்ண முடியும்? ஏய் சக்தி, சக்தி, சக்தி. இங்க பாரா, சித்தியோட தூக்கத்துக்கு எடுத்துட்டு நீ நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? சரி சரி, சீக்கிரமா எழுந்துரு. நாம உங்க அக்காவுக்கு அந்த வரனை பிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். நீயும் நானும் நாம 2 பேரும் தான் போறோம். இந்த வீட்ல யாருக்கும் பொறுப்பே இல்ல. நீதான் இந்த வீட்லயே பெரிய புத்திசாலி இல்ல? வா, நாம 2 பேரும் அங்க போய் அந்த பையனோட அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் பேப்பர்ல வந்த போட்டோ எல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு அத பத்தி எல்லா உண்மையும் சொல்லிடலாம். ரொம்ப நல்லவங்க. அவங்க டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. உடனே கல்யாணத்துக்கும் சரின்னு சொல்லிடுவாங்க. இன் ஷார்ட் அவளோட கல்யாணம் சீக்கிரமா முடிவாயிரும். சரியா? வா 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 வா, எழுந்துரு. மம்மி, அவ பாவம், விடுங்க. இன்னைக்கு அவளுக்கு என்னலாமோ ஆயிடுச்சு. களைச்சு போயிருப்பா. ஆமா, கலைச்சு போயிருப்பாள்ல, பாவம். அப்ப இவளால நாள் முழுக்க நான் என்ன பாடுபட்டேன் அது யார் கணக்கும் தெரியாதே. இல்ல இல்ல, இவ ரொம்ப பாவம். நான் தான் அரக்கி. போதுமா? இங்க பாரு, என்ன கோவம் மட்டும் படுத்தாத. இன்னைக்கு நான் இவளோட ஒரு முக்கியமான வேலைக்கு போய் ஆகணும். அதனால என்ன விடு. அம்மா சக்தி, சக்தி எழுந்துருமா. இருங்க மம்மி. ஐயோ, எதுக்குடி என்ன இப்படி தள்ளி தள்ளி விட்டுட்டு இருக்க? எதுக்கு ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி என் முன்னாடி வந்து வந்து நிக்கிற? அட விடுங்க மம்மி, களைச்சு போயிருப்பால, தூங்கட்டுமே. இந்த 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஏன் வழியில ஏன் குறுக்க நிக்கிறாங்க? மனோரமா, எங்கேயோ ஏதோ உதைக்குதே. சமாளிப்போம். நீ சொல்றது கரெக்ட் தாமா. பாவம் தூங்கிட்டு இருக்கா. அவ தூங்கட்டும். பையனோட வீட்டுக்கு போய் நானே ஏதாவது பேசுறேன். நானே பாத்துக்கிறேன். தூங்கட்டும் தூங்கட்டும். தேங்க்யூ. நல்ல வேலை அவ தூங்குறான்னு என்கிட்ட சொன்ன. சரிங்க மம்மி. அடியே சக்தி. மம்மி, இது லக்ஷ்மணன் கிழிச்ச கோடு இல்ல, மனோரமா கிழிச்ச கோடு. இன்னைக்கு மட்டும் இந்த கோட்டை தாண்டி வெளியில போயிட்ட, இந்த வீட்டோட கௌரவத்தையே தாண்டி போயிட்டேன்னு நினைச்சுக்குவேன். அந்த சக்தி இந்த குங்குமத்தை மதிக்கவே இல்ல. நான் வேணாம் வேணான்னு சொல்லியும் குடும்பத்தோட மான மரியாதைய தாண்டி போயிருக்கா. அதுவும் அந்த டாக்டர் சிவாவை காப்பாத்துறதுக்காக. அப்படி அந்த டாக்டர் பையன் என்ன மாய மந்திரம் பண்ணானோ?
மாமா என்ன சொன்னாருன்னு கேட்டல? இன்னும் என்ன மிச்சம் இருக்கு உன்னால எதுவும் செய்ய முடியாது போ எங்கிருந்து நான் என்னோட வேலையை பண்ணிட்டேன். இப்ப கடவுள் அவரோட வேலையை பண்ணி தான் ஆகணும். டாக்டர் சிவாவை இங்கிருந்து விடுவிச்சு தான் ஆகணும். இந்த பொண்ணோட பேச்சு மட்டும் நின்ன பாடே இல்ல. இன்னொரு பக்கம் அந்த ராமு சிவாவோட மருந்து அவன் இன்னும் கொண்டு வரவே இல்ல. ஒரு டாக்டரா இருந்தும் கூட என் பேரன் மருந்த சாப்பிட்டு வாழ வேண்டியதா இருக்கு. இதுக்கெல்லாம் நீ பண்ண வேலை தான் காரணம். எது அவனுக்கு வாழ்க்கையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்ததோ அதை நீ அவன்கிட்ட இருந்து பறிச்சுட்ட. உன்னோட இந்த கை இருக்கே, இதை வச்சுதானே நீ எப்பவும் அவனை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருந்த. ஆனா இப்ப இதே கையால அவனோட வாழ்க்கையே நாசம் பண்ணிட்ட. இந்த கை ரத்தக்கரை படிஞ்ச கை காயத்ரி, ரத்தக்கரை படிஞ்ச கை. எனக்கு தெரியும் அத்தை, எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கான தண்டனையை தான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நீங்க எப்படிப்பட்ட தண்டனையை வேணாலும் கொடுங்க, அது நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா இன்னைக்கு என்ன போக விடுங்க. என்னோட புள்ளைய நான் உடனே பார்த்தாகணும். காயத்ரி, உனக்கே நல்லா தெரியும் உனக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு அனுமதி கிடையாது. ஒருவேளை நீ வெளியே போனேன்னா பல வருஷங்களா புதைஞ்சு கிடக்கிற அந்த ரகசியம் வெளியே வந்துருச்சுன்னா ஒருவேளை அந்த ரத்த துளிகள் கரைப்படியாத நம்ம குடும்பத்தை கரையாக்கிடுச்சுன்னா ஒருவேளை வெளியே எல்லாருக்கும் சிவாவோட கண்டிஷன் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? அண்ணனோட மருந்து. டாக்டர் சிவாவோட மருந்தா? அவர் எதுக்காக இந்த மருந்து எடுத்துக்கிறாரு? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.